நாம இந்த விஷயத்துல ரெண்டையும் சேர்த்து இந்த ரெண்டு கடமையும் சேர்த்து நாம பார்க்கல. இது ரெண்டு கடமை, பொருத்தமான தொழில், அடுத்த பொருத்தமான கல்யாணம், திருமணம். இது இந்த முழு வளர்ச்சி பருவத்தில் பெற்றாருடைய ரெண்டு கடமை. இதை செய்யக்கல பெற்றார் பிள்ளைகளுக்கு தேவையான பண பொருள் வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று வேதம் கதைச்சிருக்கு. தொழிலுக்கும் சரி கல்யாணத்துக்கும் சரி. அதனால அதை நாம கவனிக்கல. 2 கொரிந்தியர் 12:14, 2 கொரிந்தியர் 12:14, ஆதியாகமம் 25:5-6, ஆதியாகமம் 25:5-6, இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிச்சு கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 12:14. இதோ உங்களத்துக்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். சேர்த்து வைக்கலாம், சேர்த்து வைத்தால் நல்லம் இல்ல, சேர்த்து வைக்க வேண்டும். இட்ஸ் a command. ஏற்கனவே இருக்கிற ஒரு கடவுளுடைய அந்த கட்டளைய அப்போஸ்தலன் இங்க திருப்பி அதை அறிவுறுத்துற, திரும்ப அவர் வலியுறுத்துற. பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை, ட்ரெஷர்ஸ், பெற்றார் சேர்த்து வைக்க வேண்டும். அப்ப இது எப்ப என்னது பெற்றார் பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேணும்? முதிர் வயசுல அவர்கள் தங்களுடைய குடும்பங்களை அமைக்கிறதுக்கு போக தொடங்கிக்கல. அதான எங்களுடைய நோக்கம். அதனோட தான் அவர் பூமியை ஆள்றதுக்கு நாம இவ்வளவு பாடுபடுறோம். அப்ப அது 2 கடமை தான். ஒன்று பொருத்தமான தொழில், அடுத்த பொருத்தமான திருமணம். இந்த ரெண்டுக்கும் சொத்துகள் அல்லது அந்த சொத்துகள் நாம கேட்கல, நிலம், பொருள், பணம் எல்லாத்தையும் தான் நாங்கள் அதுகள் தேவைப்படும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லுற. ஒரு தொழில அவர் பழகிறதுக்கு, பிறகு அதை திருப்பி அவர் தொடங்குறதுக்கு, தான் ஒரு மூலதனமாயிட்டு அதை தொழிலை தொடங்குறதுக்கு தகப்பன் சேர்த்து வச்சிருக்க வேணும். அதே நேரம் அவன் கல்யாணம் செய்து அவங்களை அனுப்பிக்கல, தாங்களாம் பொருத்தமான கல்யாணத்தை செய்து அனுப்பிக்கல. பைபிள் சொல்லுது அவர்களுக்கு சொத்துகள் பணம் கொடுத்து அனுப்ப வேணும். இது மரபில்ல, இது வேதம். இது வேதம் சொல்லு, வேதம் சொல்லு. அதனால ஆபிரகாம் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை கல்யாணம் கட்டி அனுப்பிக்கல, தன்னுடைய சொத்துகளையும் பிரித்து கொடுத்து அனுப்பிவிட்டான். கல்யாணம் செய்யக்கல, சொத்துகளும் கொடுத்து அனுப்ப. அதுக்கு பிறகு இவள் ஆட்சிக்குள்ள இல்ல. அதானே நாம பார்த்து நாம பெற்றார் 20 வயசு வந்து அவர்களை தொழில பழக்கி 25, 26 சொந்த தொழில்கள் நிக்க வழிக்கிட்டு வரையக்கல. அதுக்கு பிறகு திருமணத்தை பார்த்து அவர்களை அனுப்பிக்கல. அவர்களுக்கு 2 வச்சிருக்கிற தங்களோட சொத்துக்களை 3 பிள்ளை 4 பிள்ளை என்று இருந்தா கூட அவர்களுக்கு பிரிச்சு அதை கொடுத்து அனுப்பிடுவோம். அதுக்கு பிறகு அம்மா எனக்கு அப்பா காசு வேணும், அம்மா காசு வேணும், அப்பா அம்மாட்ட வரையலாம். என்ன எல்லாம் சரியா, எல்லாம் உனக்கு சேர்த்தது உங்களுக்கு பிரிச்சு தந்தாச்சு. விளங்குதோ? அத செய்தா. அக்ஷால் கல்யாணம் பண்ணி போற காலே கல்யாணத்துக்கு நேரம் அவன்கிட்ட இருந்த தன் பிள்ளைகளுக்கு அவன் சேர்த்து வச்சிருந்த சொத்துக்களை கல்யாணத்துல அவளுக்குரிய பங்கை பிரிச்சு கொடுத்தான். அப்படி பிரிச்சு கொடுக்கலையும் அங்க அக்ஷால் வடியா விளங்கினால் தனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டமும் தந்தா நல்லா இருக்கும். தன் புருஷன் கடின உழைப்பாளி தான் என்ற ஒத்னியில பற்றி எங்களுக்கு தெரியும். தனிச்சு போய் ஜூதா புத்தகத்தில் அடிச்சையால் அதனால அவன்கிட்ட சொத்துகள் இருக்குதான். ஆனா எனக்கு நீங்கள் தந்திருக்கிறீர்கள் சொத்துகள், அது கடவுள் உங்களுக்கு சொன்ன கடமையின்படி. ஆனா எனக்கு வறண்ட நிலங்கள்லாம் கூட இருக்கு, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தந்தா நல்லதப்பாண்டு இறங்கி கேட்ட. நாம அப்ப படிச்சுனாங்க புருஷன் சம்மதம் இல்லாம அவள் ஒட்டத்தை விட்டு இறங்கி இருக்க மாட்டாள். அது
முறை இல்லை, வேதத்தின்படி அது முறை இல்லை. அதனால அந்த சம்மதத்தோட காலே சரி உனக்கு இன்னும் உனக்கு தாரன்னு சொல்லி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தையும் அவளுக்கு கொடுத்தார். கல்யாணம் செய்து பொருத்தமான கல்யாணம் செய்து போய்க்கலாம் பிள்ளைகளுக்கு பெற்றார் சேர்த்து வச்சுக்கிற சொத்து பிரிச்சு கொடுக்கப்பட வேண்டும். இதான் பைபிள், இதான் வேதத்தின் படி வாழ்ற வாழ்க்கை. அவிசுவாசிகள் கனவேர் இது தெரியாது. அவர்கள் பெற்றாருடைய கடமைய கட்டாயப்படுத்தி செய்விக்க பண்ணுறது. அதான் இப்ப நம்ம நாட்கள் சீதனம் கேட்கிறது, அது பெற்றார் பிரிச்சு கொடுக்கிற விஷயம். அத கல்யாணம் கட்ட போறாள் சீதனம் எவ்வளவு காரணமா, சீதனத்தை கேள நம்மள்கிட்ட சீதனத்தை அது பெற்றாருக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பொறுப்பு. பெற்றார் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சு போய்க்கலாம் கொடுக்கணும். அதனால சீதனத்துக்காக இல்லை ஒரு கல்யாணம் செய்கிறது, அது பெற்றாருடைய கடமை, அது அவர்கள் செய்கிறது. பெற்றாருக்கு கடமை இருக்குது, அது அவர்கள் அதுக்காக அப்ப பெற்றார் என்ன செய்திருக்க வேணும், அவர்கள் ஒழுங்காக நம்ம அதை பார்க்க போறோம். பெற்றார் பிள்ளை வர்றது இல்ல விஷயம், பிள்ளைய வளர்த்து பயிற்சி கொடுத்து அவர்கள் தொழிலுக்கு போய்க்கல அவர்கள் மூலதனம் விடத்தக்கதா அல்ல அதுக்கு தேவையான காசு சொத்துக்களை கொடுக்கத்தக்கதாக அவர் கல்யாணம் செய்து போய்க்கல அவளுக்கு கொடுக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு உழைக்கணும் அப்பன், அதான் பாயிண்ட் இல்ல. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கல்யாணம் செய்துவை. அப்ப எங்க எல்லாம் பிரச்சனை ஆகுது இந்த விஷயம். பெற்றார் பிள்ளைகளை சரியாக வளர்க்காட்டி, பெற்றார் தாங்களே சரியாக வளர்க்கப்பட்டிருக்காட்டி, இந்த எல்லாம் எல்லா பக்கம் தொடர்ச்சியா பிரச்சனை ஆயிரும் வாழ்க்கையில். அது தொடர்ச்சியான மரண அடி அதுகள் எல்லாம். அதுக்கு பிறகு ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை சபைக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார், எப்படி வாழணும் என்று. இந்த ஞானங்கள் அதான் ஆண்டவர்ல இவ்வளவு நியாயங்கள், இவ்வளவு நீதிகள், இவ்வளவு நன்மைகளை கொண்டு வர பிரமாணங்களை பெற்ற வேற எந்த சாதி இருக்கு இந்த உலகத்துல? எல்லாம் சொல்லி அதால எதிரே ஆண்டவர் மற்றவர்கிட்ட கடனுக்கே போக விடல, நீ கடன் கொடுப்பாராப்பா. அந்த அளவுக்கு சொத்துக்கள் எல்லாம் உனக்கு நீ எந்த 10 கற்பனையும் படிவாள், நான் சொல்ற மாதிரி இந்த 5ஆம் கற்பனையை நிறைவேற்று, உண்ட சந்ததியை அப்படி வாழ வைக்கணும்னு நீ பார்த்துப்ப, பார்த்து சந்தோஷமா இருப்ப. உண்மைதான், நம்மளுடைய தமிழினம் குருடும் செவிடும் இருண்டு போயும் இருக்கிறையாக்கள் மெய்க்கடவுளை அறியாத. மெய்க்கடவுளை அறிஞ்சோம் பைபிள் தூக்கின அந்த சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட்ல இருக்கிறதுகளோ அல்லது பெண்டிகோஸ்ட்ல இருக்கிறதுகளோ ஒழுங்கா இந்த கட்டளைகளை இந்த சத்தியங்களை இந்த சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா நிக்க இல்லை, தூணும் ஆதாரமா நிக்க இல்லை. அதனால அங்க இருந்ததுல அப்படியே இருந்து அதுல முதல் சைவத்தில் இருந்த மாதிரியே இப்ப சாமி மட்டும் மாறி போச்சு, மற்றபடி எல்லாம் ஒன்று. மண்டைக்குள்ள சிந்தனை எல்லாம் அதே சிந்தனை தான், அதே ஊர் சிந்தனை, அதே தமிழ் சிந்தனை, அதே அந்த சிந்தனைகள். அதனால அவர்களுக்கு வசதியா இந்த அதுல உழைக்கிறது இதெல்லாம் செய்து அதுல அப்படியே ஷேப்பாகி கொண்டு வரும். மற்றபடி இந்த ஞானங்களால அந்த மக்களை மேம்படுத்துறதுக்கு ஒரு முயற்சிக்க இல்லை. ஆசாரியர்களுடைய வாயிலிருந்து அறிவு வர இல்லை, மக்களை கண்டிச்சு உணர்த்தி பிரசங்கம் வர இல்லை. இது தொடக்கங்களுடைய எங்களுடைய மிஷனரி வந்து செய்து அவங்க இப்படி இருக்க இல்லை, வரலாறுல வடிவம் காட்டப்படுவது. ஆங்கிலிக்கனோ அல்லது மெதடிஸ்ட்லயோ அல்லது நாம சொல்ற சிஎஸ்ஐ பிரகாரங்கள் கூட்டமா எல்லாத்தையும் சேர்த்து போகல அப்ப வந்திருந்த மிஷனரி மேன் ஒரு நாளும் அவங்க இந்த மாதிரி இப்ப நம்ம தமிழ் ஆக்கள் செய்யற மாதிரி செய்ய இல்லை. அவங்க பக்கா வெட்டோண்டு சுண்டுறதா தான் எல்லாத்தையும் கதைச்சிருந்தாங்க. அவங்கள ஆராய்ச்சி வாக்கையிலும் தெரியுது, அவங்க இந்த திருநீறு வேண்டாம், இது வேண்டாம், இப்படி வா, இப்படி வர, இப்படி செய் என்று அவங்களோட ஞானோபதேசம், அவங்களோட போதகம், அவங்களோட இது அது சகலம் இப்ப நாம இப்ப கதைக்கிற மாதிரி தான் அவங்க 1700 800 கதைச்சு படிப்பிச்சிருந்தவங்க. ஆனா நம்மட சனம் தான் நடிச்சது கணக்கு. இவங்களோட ஒட்டிக்கொண்டா நமக்கு நல்ல புகழும் பேரும் நிலமும் சொத்தும் மதிப்பும் பெறும். கள்ளத்தனமான மனம் திரும்பர்கள் எரேமியாவோட காலத்துல செய்த மாதிரி கள்ளத்தனமான மனம் திரும்புதல், ஜோசாயா செய்த சீர்திருத்தத்தில் திரும்புற மாதிரி. ஆண்டவர் இதுகள் அது அந்த அஞ்ஞானிகளே பழிக்கிற அளவுக்கு
வெள்ளத்திறமா வரும்பொழுது நெற்றியில் வெள்ளை இல்லை, வெள்ளைத்திறமா போனா பிறகு நெற்றியில் வெள்ளை உண்டு. என்ன நெற்றியில வெள்ளை? திருநூறு. 1800ஆம் ஆண்டுல அவங்களே இப்படி அந்த இதுதான் கிறிஸ்தவமா என்ற அப்ப உண்மையில மன மாற்றம் அங்க வர இல்லை கனவுக்கு. ஆனா சில பேர் சத்தியான சொல்லிதான் இருந்த மனமாறி இந்தியாக்களும் இருக்குது. ஹென்ரி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை சாலிட் மனமாற்றமான ஆக்கள். அந்த மனுஷன் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய இதுல படிக்கலாம் தெரியுது. நமக்கே புள்ள நம்மளோட ஆவி அங்க அப்பாவும் இருந்திருக்காப்பா இல்ல. மெய் ரட்சணிய சமய நிர்ணயம் புத்தாமே இருந்தான் மனுஷன். ரட்சிக்கிற சமயம் எது? ரட்சிக்கிற சமயம். ஆனா இவ்வளவுக்கும் வந்தால் வைஷ்ணவ குடும்பம். இவ்வளவுக்கும் இந்தியாவில் திருநெல்வேலியில நல்லூர் ஊர்ல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினையா? 16 வயசுலயே வழிகிட்டு துன்புறுத்தி சமயம் ஓடி போய் வேற இடத்துல வாழ்ந்தையாக்கள். மனுஷன் 30 வயசுல ஞானஸ்தானம் மட்டும் கேட்கல. அந்த வைராக்கியமும் வெறியும். அதனால் ரட்சணிய ஜாத்திரியம், ரட்சணிய மனோகரம், ரட்சணிய சமய நிர்ணயம். எந்த ரட்சணிய ஜாத்திரியம், எந்த மீட்பின் ஜாத்திரியம் எப்படி ஜான் பனியன் தான் அதே ஜாத்திரான் என்று கேட்டான் மனுஷன். அப்ப சீர்திருத்தவாதிகளுடைய புத்தகங்களும் அப்ப மிஷனரி உங்களுக்கு அப்ப படிப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ரட்சணிய மனோகரம், ரட்சணிய மனோகரம். தாவீதினுடைய 16ஆம் சங்கீதத்திலே ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு நான் என்னத்தை செலுத்துவேன் என்று ஆண்டவருக்கு கண்டு அவங்கள் தமிழுக்காக பாடுவரையில அவங்கள் தங்களை ரட்சித்த கிறிஸ்துவுக்கு தமிழூடாக தமிழருக்கும் தமிழூடாக அவங்கள் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்தினாங்க. சூப்பர். இப்படி நாம தமிழாக்களுக்குள்ள இருந்து எடுக்கல இப்படி. அதனால ஆனா அந்த வழியில வந்த எல்லாம் பேக்குட்டிகளா மாறி இங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் அது எல்லா சமயங்களிலும் கடவுள் இருக்கிறார். எப்படி கதை தொடங்கி அப்ப அவன் ரட்சணிய சமயம் தான் நீ எழுதுதான் கிருஷ்ணபிள்ளை. ஏன்னா இங்க மட்டும்தான் இருக்குன்னு எழுதுனாங்க. அப்ப இந்த நாம சரியான கவனமா இருக்கணும். இப்படிப்பட்ட இந்த விடயங்களை எல்லாத்தையும் அவங்கள் செய்து அவங்கள் கடவுள் அவங்களை பயன்படுத்த அவங்க மிக தரமாக தங்களோட குடும்பங்களை கட்டி எழுப்பி இருந்தாங்க. அந்த சைவத்துக்கு பின்னணி வந்தியாக்கலாம். அவங்க இப்ப இருக்கிற மாதிரி லோ போட்டு கொண்டு தெரியல, அல்லது அவங்க போதராயும் இருக்க இல்லை. ஆனா அந்த மிஷனரிமார் படிப்பிச்சதுக்கு சத்தியத்துக்கு உண்மையாக அது எங்களுக்கு தெரியுது. கிருஷ்ணபிள்ளை மாதிரி பல பேரை நாம சொல்லலாம். பவுலையர், சாமுவேல் பவுலையர் அந்த ரட்சணிய ஜாத்திரியம் என்று அது எழுதினது பிறகு அதுக்கு முன்னுக்கே அவர் ஜான் பனியனுடைய மோட்ச பிரயாணத்தை மனுஷன் சட்டியா எழுதி அந்த அவ்வளவுக்கு அவர் போதகராக இருந்தவர். இதெல்லாம் 1800கள்ல தொடக்கத்துக்கு எங்களுக்கு தெரியும். நாங்க மானிப்பாயில தான் தமிழில ஃபர்ஸ்ட் டைம் 1700 சொச்சத்துல இந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் பிரிண்ட் பண்ணி எடுத்தவங்க. எவ்வளத்த 1700ஆம் ஆண்டிலேயே தமிழ் இனத்துக்கு அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் செய்திருந்தா, ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறதெல்லாம் இப்ப சிஎஸ்சி மெத்தடிசம் எங்கே ஆக்களே காணையில இருக்கிறதெல்லாம் எல்லா சமயத்திலையும் கடவுள் பேசுகிறார். எல்லா சமயத்திலும் இருக்கிறதை நாம் எடுக்க வேணும். சமய சமரசம் கடைசி அவன் சமய நிர்ணயம் என்றான் மெய்ச்சமயம், இவங்க சமய சமரசம் கதைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்களுக்குள்ள இருந்து நம்ம தமிழினம் எப்படி மீட்சி வர்றது? போலி கிறிஸ்தவத்தாலதான் கிறிஸ்துவனுடைய பேர் நாசமாயிட்டு போச்சு. குடும்பங்கள் உருப்படையில இப்ப உடுவில் மானிப்ப என்றா அது மிஷனரிகள் வேலை செய்த வட்டுக்கோட்டை. அது அந்த காலத்துல அவங்களோட ஞானங்கள் கடவுளுக்கு உண்மையா. இப்ப குடுவிக்கிறதும் வெட்டுக்கோத்தும் வட்டுக்கோட்டையில மானிப்பாயில குடுவும் இதெல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. கசிப்பும் அதனால அங்க இருக்கிற சிஎஸ்ஐ மெத்தடிஸ்ட் அங்கிலிக்கன் என்னத்தை கிழிச்சு விட்டார். அவர்களும் தாங்களும் கிறிஸ்துவுக்காக கிளியல, மற்ற சனத்தையும் கிழிக்கல. அதனால நாங்கள் சரியான கவனமா இருக்க வேண்டும். இந்த துன்பகரமான உண்மை நம்மட வாழ்க்கையில பெரோயாவில் இருக்கிற எங்கட குடும்ப தலைவர்களையும் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஏன்னா நாங்கள் ரோமன் கத்தோலிக்கத்தில் இருந்தாலும் ஃபாதருக்கு குடும்பத்தை பற்றி கதையே இல்லை. ஏன்னா ஃபாதர் குடும்பம் இல்லை. அதனால இந்த குடும்பத்தை பற்றி உபதேசம் ஒரு நாளும் அவங்க படிக்க போறதும் இல்லை. நாம தெரிஞ்ச மற்ற இடங்கள்லையும் குடும்பத்தை கேட்க இது
இது பெரும் ரகசியம். நான் கிறிஸ்துவின் சபையை பற்றி பேச எந்த அந்த ரகசியம் சொல்லித்த அவன் இதான் கல்யாணத்துல இதான் மெசேஜ் நடுக. அது நான் ரகசியம், அது ரகசியம் ஏற்கனவே வெளிப்படுத்த ரகசியம். 4 வருஷமா கதைக்கிறோம் குடும்பத்தை பற்றி ரகசியம். அதனால நாம சரியான சொத்துகளை கொடுக்கறதுக்கு பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து போய்க்கலையும் அதுக்கு முன்பு பிள்ளைகள் தொழில் அமைக்கலையும் சொத்துகள் கொடுக்கப்படும். அதுக்காக பெற்றார் சேர்த்து வைக்க வேணும். பெற்றார் நான் திரும்ப சொல்ல நமக்கு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கிடைக்கலையும் அதுல ஒரு 1000 ரூபாயாவது சேர்த்து வைங்க பிள்ளைகளுக்கா போறேன்னு சொல்லி நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னும் சொல்லி இருக்கிறேன். அல்ல நான் நெக்கல அதுல இருக்கிற அப்பா அம்மா நீங்கள் செய்யல, அம்மா மேரும் அதுக்கு ஒரு கரிசனை இல்லை. அல்ல என்னோட கல்யாணம் செய்து கொடுப்பேன், என்னோட தொழில் தேடுவேன். பிரசங்கம் பண்ணிய 3 வருஷமா போச்சு. அல்ல விளம்பரத்துல நுவஞ்சுமாக்கணும், சத்தானதுகள் தேவையானதுகளை கவனமா பார்த்து கொடுக்கணும். அதுக்காக எல்லாம் கடையிலாம் வேண்டாம் பண்ணதில்லை. நீ முருங்கை மரத்தை வீட்டை வை, இரும்பு சத்தை நீ எடு, இதெல்லாம் பல இதுக்கெல்லாம் காசு பணம் அவசியம் இல்லை. அதுகளை நாம நினைக்கிற மாதிரி இல்ல. கடவுள் நமக்கு வர கிருபைகளை தந்திர அதுகளை பயன்படுத்தி இந்த பெற்றார் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும். இது கட்டளை. இதை நீ செய்யாத வரைக்கும் தொழில்கள் பிரச்சனை ஆகிக் கொண்டிருக்கும். தொழில் ஏன் பிள்ளை எதிர்காலத்துக்காக, அதை செய்யாத வரைக்கும் தொழில்கள் ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுகளை நாளாந்தம் சாப்பிட வக்கு இல்லாம கடவுளுக்கு ஒருவரையும் வைக்க இல்லை. ஆண்டவர் நாளாந்த சாப்பாட்டுக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்து கொண்டான் இருக்கிறார். அதனால நமக்கு உழைக்கிற இந்த ஒரு தரம் சாக்கு போக்கு சொல்ல இயலாது. எங்களுக்கு சாப்பாட்டிலே எல்லாம் செலவழிஞ்சு அல்லது எங்களுக்கு நாளாந்த செலவுக்கு முடிஞ்சு போச்சுன்னு முடியுதுன்னு சொல்லி அதனால எனக்கு தெரியும் எல்லா குடும்பத்தையும் பற்றி. அதனால ஒரு தரம் சாக்கு போக்கு சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டாம். சில நேரம் சில பேர் சொல்ல இயேசு கிறிஸ்து சொன்னவர் இல்ல உங்களுக்கு பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று. எங்களுக்கு தெரியும் இது ஒரு மொக்கு கதையோ இல்ல. எது மொக்கு கதை? நாமல் சொல்லுறோம், இயேசு சொன்னது இல்ல. இயேசு கிறிஸ்து கதைக்கிற கான்டெக்ஸ்ட் வேற, பவுல் அப்போஸ்தலன் கதைக்கிற கான்டெக்ஸ்ட் வேற. இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வைக்க வேண்டாம் என்று சொல்லல. இயேசு கிறிஸ்து சொன்னவர் பரலோகத்துக்கு போறத யோசனை இல்லாம இந்த பூமியிலே எப்படி நாத்தமாவி வாழ்வேண்டு சேர்த்து வச்சு போட்டு கடைசியில துருவும் பூச்சியும் அடிக்கிறதுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது பிள்ளைங்க. நாங்கள் இங்க பூச்சியும் துருவும் பெறறதுக்கு இல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு சொத்து சேர்க்க வைக்கிறத பற்றி தான் பைபிள் கதைக்கிறது. உனக்கென்று சொத்து சேர்க்கிற பற்றி கதைக்க இல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்கறத கட்டளை 5ஆம் கட்டளை நிறைவேற்றுறதுக்கு கடவுள் கதைச்சு கொண்டிருக்கிறேன். உந்த சொந்த இச்சைக்கும் பவுசுக்கும் உன்னுடைய சுய இருப்புக்குமாக நாங்கள் கதைக்க இல்ல, உந்த சந்ததிக்கும் பரிசுத்த சந்ததி நல்லா வாழ்றதுக்கு கதைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த வசனம் அதனால மத்திய 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து கதைச்சதை தவறாக பிரயோகம் பண்ணிடக்கூடாது. நாங்க அது 3ஆம் கிடைக்கிறானப்பா பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கன்னு சொன்னா கடவுள் சொத்து சேர்த்து வைக்க கூடாது. யாருக்கு சொத்து சேர்த்து வைக்க கூடாது? உனக்குத்தானே தவிர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கதான் சொல்றேன். உனக்கண்டா நீ சொத்து சேர்த்து வைக்கண்டா எனக்கு ஒரு சொத்து பண்ணாமன்னு சொல்ல, அதை சேர்த்து வச்சு கள்ளங்கிட்ட கொடுக்கறதும் நாசமாக்குறதுக்கும் கவனம் இல்லாம அதை மேல் மிச்சமா சேர்த்து வச்சு ஒரு பிரியோசனம் இல்லையண்ட. மற்றபடி சொத்து சேர்த்து அதால நண்பர்களை சம்பாதிச்சு கொள்ள ஆண்டவர் சொன்னேன். கான்டெக்ஸ்டே டோட்டலா மாறி போச்சு. அதுல தப்பா நாம அதுல சேமிச்சு வைக்கலாமா நாங்கள்? என்ன கதை இதெல்லாம்? மனுஷனா இருந்தால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது மிருகம் தான் அப்படி சேகரிக்கிறேன். சில மிருகங்கள் தாங்களே குடியுடைய கடவுள் டிசைன் பண்ணி இருக்கார். ஒட்டகம் அவ்வளவு குடிச்சு போட்டு சேர்த்து வச்சு கொண்டு தான் போய்கொண்டிருக்கு. அவ்வளவு மிருகங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் நல்லா கிணக்கிறதெல்லாம் சாப்பிட்டு போட்டு அதுக்கான ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வச்சு போட்டு போய் ஆறுதலா இருந்து அரைச்சரைச்சு திரும்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. எறும்பு எவ்வளவு ஞானமா கோலகாலம் எப்ப மேரிகாலம் எப்ப வருதுன்றதை விளங்கி கடவுளை டிசைன் பண்ண மாதிரி அது அதுக்குரிய இதுல சேர்த்து வச்சு போட்டு அது சுகமாவாது. ஆனா கடவுள கையில படைக்கப்பட்ட பல மனுஷர்கள் கடவுள் அதுவும் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க சேமிக்க கூடாது. சேமிக்கிற அது கடவுள்ல நம்பிக்கை இல்லையோ, கடவுள் நம்பிக்கையோட சொல்லிதான் சேர்த்து வையாண்டு பிள்ளைகளுக்கும் அதால
நாம நண்பர்களை சம்பாதிச்சுக் கொள்றது, பரலோகத்துக்கு போற தான தர்மம் செய்யறதுக்கு. என் ஆத்மாவே நீ நெடுங்காலமாய் வாழலாம் என்ற அந்த இடிச்சு கட்டின ஸ்டோர் இடிச்சு கட்டின மேரியில நாங்களுக்கு கதைக்கிறது. எந்த ஆத்மாவே வாழ திருச்சபை ஆத்மாக்களை வாழுங்க, தேவையோடு இருக்கிற திருச்சபை வெளியில இருக்கிற யாக்களை வாழுங்கன்றதுக்காக இடிச்சு கட்டுறேன். கட்டிட்டு கூட அங்க கள்ளனும் இல்ல துருவும் இல்ல, கடவுள் கண்ட சத்தியத்துக்காக நாம அதை சேர்க்க எவ்வளவு ஆசீர்வதிக்கிறேன். அதனால கர்த்தருடைய வார்த்தையும் மற்ற செயல்களையும் அவர் வெளிப்படுத்தினதையும் நாம் தவறாக பிரியம் பண்ணிடக்கூடாது. இதை நாம அப்ப சேர்த்து பிள்ளைகளுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறதுல நாம கவனிக்க வேண்டிய அப்ப வழிகாட்டல்கள் நீதிமொழி 10:2 துன்மார்க்கமான முறையில் சொத்துகள் பிள்ளைகளுக்காக சேர்க்க முடியாது. துன்மார்க்கமான முறையில் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க முடியாது. துன்மார்க்கமாய் வந்த இந்த பொருளும் அது கர்த்தரே அது இல்லாமல் ஆக்குவார். அதால ஆண்டவர் பெரும் கோபத்தை கொட்டத் தொடங்குவார். அதான் நீதிமொழி. பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வேண்டாம், துன்மார்க்கமான முறையில் சொத்து சேர்க்க இயலாது. இரண்டாவது பிரசங்கி 5:12, பிரசங்கி 5:12 பிள்ளைகளின் நடைமுறை தேவைகளை கவனியாமல் சொத்து சேர்க்கக்கூடாது. மூன்றாவது ஏற்கனவே கலாத்தியர்லையும் மற்றது நம்ம மத்தியில் சொன்ன மாதிரி தான தர்மம் செய்யாமல் சொத்து சேர்க்க கூடாது. தான தர்மம் செய்யாமல் சொத்து சேர்க்க கூடாது. அதுல இதான் வழிகாட்டல்கள். இந்த 3 வழிகாட்டலே நாங்கள் பெற்ற அப்பா அம்மா கவனமாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வைக்கிறதுல இந்த விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். இதுக்கு எதிரான பாவம் எது? பிள்ளைகளுக்கு தொழிலுக்கும் திருமணம் செய்து போகைகளையும் சொத்துகள் கொடுக்காம விடுறது பாவங்கள். அந்த பாவம் எப்படி அதை நாம கேட்கிறோம்? ஒன்று, பெற்றோர் தமது வருமானங்கள் சொத்துகளில் நிகழ்காலத்தில் நன்றாக வாழ்ந்து பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்காமல் போகுதல். சொத்துகள் வருமானங்கள்ல நிகழ்காலத்துக்காக மட்டும்தான் வாழ்றது, பிள்ளைகளுக்காக ஒன்றும் சேர்க்கல. நமக்கு ஒரு
இறுக்கமான வருமானம் மட்டும்தான் இருக்கணும். இறுக்கமான சொல்றது ஒரு 40,000, நம்ம இப்பத்திய காலத்துல ஒரு 40,000 50,000 தான் வருது என்று வையுங்க. அது நமக்கு இறுக்கமான ஒரு வருமானம் நம்மளுடைய இந்த காலத்தில். இப்ப அந்த வருமான மட்டத்திலையும் நாம பெற்றார் அந்த வருமானத்துல பிள்ளைகளுக்கு சேகரிக்காம நாங்கள் நிகழ்காலத்துக்கண்டே அவ்வளத்தையும் செலவழிச்சு அந்தந்த மாதம் செலவழிச்சு முடிச்சுட்டோம்டா அதைத்தான் பாவம் என்று சொல்லுறோம் நாங்க. அது பாவம் விளங்குதோ? அது பாவம். என்னென்று அவ்வளத்தையும் செலவழிச்ச நீங்க சேர்க்காம ஒரு அந்த 40 50 அதுக்குள்ளையும் ஒரு 2 பிள்ளையோ அல்லது 3 பிள்ளை இருந்தாலும் ஒரு 1000 எடுத்து போடாம வைக்காம என்னன்னு செலவழிச்சேன். என்ன விக்கிற விலைக்கு என்னண்டு புருஷன் மேற்ற கடமையில நாம பார்த்திருந்தாம ஞானமா நிர்வகிக்கணும் குடும்பத்தை என்று. ஞானமா நிர்வகிக்கணும் குடும்பத்தை என்று. அந்த ஞானம் இல்லாத குடும்ப நிர்வாகத்தால் தான் அதுகள் சேகரிக்கப்படாம போகுது. விளங்குதோ? என்னென்று அப்படி ஒரு சோறும் ஒரு பருப்பு கறியும், உதாரணத்துக்கு சொல்றேன்னா சோறும் பருப்பு கறியும், மற்றது வீட்டுல எங்க நாம வளர்க்கிற முருங்கையில வரையுண்டு அல்ல, மற்றது பசளி கீரை, இது அதுகளை செய்து மாறி மாறி பிள்ளைகளுக்கு சோறும் பருப்பும். இது கிழமையில ஒரு நாளைக்கு வேணுமெண்டா நீ வேற புரதங்கள் வரக்கூடிய வேறதுகளை ஏதாவது வேண்டி கொடுக்கிறது. நான் திருப்ப திருப்ப பல தடவை சொல்லி இருக்கிறேன், இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது நல்லது மனுஷனுக்கு. அப்படி நாங்கள் சுமந்தபடியால தான் நாங்கள் சுமந்தபடி இருக்கிறோம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நாங்கள் சுமந்து இருக்கிறோம். அதனாலதான் அது அது நல்லா எங்களை தூண்டி பூஸ்ட் பண்ணும். அது தூக்கி எங்களை எறியும். எப்படி எறியுது? அதை நோக்கி நல்லா படிக்கணும், நல்லா எங்களை அழைப்ப சரியா செய்திருவோம் நாங்கள். அதனால நான் திருப்பி திருப்பி சொல்றேன், சோறும் வெங்காயமும் தண்ணியும் ஊத்தி பச்சை மிளகா வெங்காயத்தோடையும் சாப்பிட பழக்கு. இந்த வருமானத்துக்குள்ள இருக்கிறாக்கள் விளங்குதோ? சோறும் பழஞ்சோறும் வெங்காயமும் ஒரு சின்ன துண்டு கருவாடு டன். காலம சாப்பாடு இரவு சாப்பாடு முடியுது. நாங்கள் வருஷக்கணக்காக இப்படி வாழ்ந்திருக்கிறோம். அதனால சொல்லுறோம், ஒரு வருமான உழைப்பு இல்லாம வாழ்ந்திருக்கிறோம், தகவல் இல்லாம வாழ்ந்திருக்கிறோம். விளங்குதா? எங்கட இதுக்கு கடவுள் சாறதுக்கு நன்றி செலுத்த சாப்பிடுறோம். அதை சினத்தோட முறுமுறுத்து சாப்பிட இல்லை. விளங்கு? சினத்தோட முறுமுறுத்து சாப்பிட இல்லை. காக்கிற இறைச்சிய வேண்டி நல்லா தண்ணியா வச்சு மத்தியானம் இரவுக்கும் 4 பேர் 5 பேர் சாப்பிட்டோம் நாங்கள் வருஷக்கணக்கா. அதனால 50,000 40,000 எவ்வளவுமே இந்த வாழையில கதைக்கணும். உடுப்பு பண்றது 3 வருஷத்துக்கு அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்கா. ஒவ்வொரு வருஷம் வாங்கினா ஞாபகம் இல்லை. உடுப்பு நமக்கு தெரியும். சில பேர் அப்பா மாதிரி சொல்ற, இது 10 வருஷத்துக்கு முதல் வேண்டுனது நல்லா தானே இருக்கு, அதான் போடுறேன். போடு. உடுப்பு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அது வரைக்கும் போடத்தானே வேணும். அது மாற்றோட அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் என்ன வேண்டது தக்கிறது, நல்லா உள்ளுக்கு மடிச்சு பெருசாக்கி கொஞ்சம் வளரைக்கலையும் போடணும். பின்பக்கத்தால கீழ்பக்கத்தால உள்ளுக்கான மடிச்சு தையுங்கோ என்று வச்சு இப்பையும் கூட நாங்கள் தைக்க அப்படிதான் கொண்டு போய் கொடுக்கிறோம். போட்டு வேண்டி 1 மாசத்துல சின்னனா போச்சு சொல்றதுக்கு இல்ல. எவ்வளவு ஞானம் இல்லாத
முறைகள் இதுகள் 3-4 வருஷமா இல்ல. எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இல்ல ஒரு முறை கடவுள் தந்திருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் கொழும்புக்கு போயிட்டு வர கூடிய ஒரு சூழல்ல எங்க அம்மா கடவுள் அதை வைச்ச நேரத்தில் தான் அங்கதான் அந்த மலிஞ்சி இருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டிக் கொண்டது. அது எங்க அப்பா வந்து எத்தனையோ வருஷம். அதனால $30,000 எப்படி குடும்பம் நடத்தலாம் என்று வந்து என்ன சொல்லித்தார். ஐயோ எனக்கு 80,000 10 என்று யாராவது கேட்ட இத வேற யாருக்கும் போய் சொல்லணும். எனக்கு 40,000 குடும்பம் நடத்த கஷ்டமா இருக்குன்னா வேற யாருக்கும். உனக்கு ஞானம் இல்லை, அறிவில்லை குடும்பம் நடத்துறது. அதாவது மனுஷனுக்கு அந்த கடவுள் வச்சிருக்கிற அந்த பங்கை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. அவர் கோணலாக்கினதை நேராக்கியலாது நம்மளால, அவர் நேராக்கினதை நாம கோணலாக்குறது மேலாது. எங்களுக்கு என்னென்ன பங்கு கடவுள் வச்சுக்கிறாரோ அதை அந்த காலத்துக்கு நாம சுதந்திரமாக வேணும். அது மனுஷனுக்கு நல்லது, அதுவும் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு நல்லது அல்ல. சப்பாத்து பிஞ்சு கீழ்பக்கத்தால தோல் ரோட்ல கலண்டு விட கையில் எடுத்துக்கொண்டு வர அளவுக்கு நாங்கள் ஏழவனும் படிச்சாங்க விளங்கும். அதனால எங்களுக்கு இந்த படிப்பும் சாப்பாடு குடும்பம் இப்படி நடத்துறதை பற்றி சபையாக்கள் நீங்கள் கவனமா இருக்க வேணும், கவனமா இருக்க வேணும். அதனால பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்துவை, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்துவை. அந்த அப்பா உழைச்சதுகளை சேர்த்து வைக்க வேண்டியதாக தான் இருந்தது. ஏண்டா கோயில் எங்களுக்கு ஏதாவது செய்யறதுக்கு, ஆமா கல்யாணம் இது அப்பாட செய்யலையா உனக்கு தான் கொண்டு போவோம் அப்படிதான் தந்தது. அப்பா இதை சேர்த்து வைக்க காணி அது அவருக்கு ஓகே. ஆனா பிள்ளைகளுக்கு சேர்த்துவை. 27 வயசுல புருஷன் செத்தா பிறகு ஒரு வேலையும் தெரியாத ஒரு மனுஷி 3 பிள்ளைகளை வளர்த்து கடவுள உதவிகள் அனுசரணைகள் கடவுள் ஏற்படுத்த அப்பா ஏற்படுத்துற விடயங்கள் அந்த மாசம் அடுத்த மாசம் எப்படி ஓட போறோம் என்னத்துக்கு கண்டு அதுல அந்த அழுகையும் அந்த செபமும் 4 மணிக்கு ஆண்டவரை இந்த மாசத்துக்கு எப்படி போறோம் வளர்த்து நிப்பாட்டின வரையத்தான் கதைக்கிறோம் நாங்கள். அதனால இந்த காசு இல்ல எங்கிட்ட காசே இல்ல, வீடு மட்டும்தான், மற்றது அந்த தங்க அந்த நகைகள் தான். அதுவும் கடவுள் வச்ச வழிமுறையில எங்களை விட இன்னும் கஷ்டமா இருக்க ஜனமா இருக்கு பார்த்து கொடுத்தது. ஏதாவது ஐயா இதை கொடுக்கட்ட ஐயா இது உனக்கு என்ன அப்பா செய்தது நான் கொடுக்குறேன், அவளுக்கு சரியான கஷ்டமா இருக்கு சேச்சாக்களுக்கு அப்ப கொடுத்துடுவோம் இல்ல இப்படி கேட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணினது. அந்த மூளைகள் இல்லாம அதனால நமக்கு பிறகு நமக்கு சிலதுகள் ஞானமா எடுத்து வச்சிருக்கிறதும் ஆனா எங்களுக்கு கண்டு இருக்கிற மோதிரம் எங்கட சங்கிலியில எல்லாம் போச்சு. ஐயா அந்த பாஸ்டர் அவருக்கு இவ்வளவு ஊழியர் சைக்கிள் வேண்டும்னா சைக்கிள் சரியான இந்த செயினை அந்த பாஸ்டருக்கு கொடுப்போம் உங்களுக்கு என்று செய்ததை கேட்டு போட்டு எங்க சமூகம் கொடுப்போம் அப்புறம் கொடுத்தது எங்களுக்கு என்று அப்பா சேர்த்து வச்ச சில விஷயங்கள் அது இருக்கட்டும். இதை உங்களை கூட உனக்கு கண்டு வச்சது. அதனால 2 வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி உடுப்ப பிள்ளைக்கு தச்சு வை 3 சட்டைய அது ஃபேர் ஆச்சுதான் என்னன்னு நாங்களும் பார்க்கிறோம் தானே சொல்லுவோம் என்னன்னு. சேர்ச்சுக்கு போறதுக்கு 2 ஒரு கருப்பு சட்டை ஒரு வெள்ளை ஷர்ட் இப்படித்தான் இருக்குது. அது போட்டா சரி ஒவ்வொரு சண்டையும் அதுதான். பள்ளிக்கூடத்துக்கு அந்த 2-3 உடுப்பு அவ்வளவுதான். அதுல நமக்கு சாக்லேட் சாப்பிட்டதும் கண்டோ சாப்பிட்டதும் கடையில நாங்கள் இப்ப இதன்றோம் ஐயோ பீஸா சாப்பிட்டே பழக்கம் இல்லை எங்களுக்கு அப்ப பீஸாவும் இல்லை தானே. ஆனா எங்களுக்கு அப்படி கடையில போய் கொத்து ரொட்டி வேண்டி சாப்பிட்டு எங்களை கூட்டிக் கொண்டு போன ஒரு மனுஷன் இருந்தவர் அவர் கூட்டிக் கொண்டு போயிட்டு வந்து அதுவும் ஒரு கொஞ்ச காலத்தான் கடவுளும் பேச்சார். அதுக்கு பிறகு இந்த கடையில சாப்பாடு வேணும்ன்றது எல்லாம் இல்லை. ஏன்னா
புத்தியான மண்டம் மனசுக்கு இருந்தா நீ வீட்டில் ரொட்டியை சுட்டக்கூடாது. எப்படி அவன் கடையில் செய்யறான் ரெசிபியை கேட்டு நீ ஏதாவது ட்ரை பண்ணி கூட. அதனால தயவு செய்து பிள்ளைகளுக்கு சேர்த்து வையுங்கோ. பிள்ளைகளுக்கு சேர்க்க வேணும். பிள்ளைகளுக்கு சேர்க்க வேணும். கவனமா நீங்கள் அதை செய்யுங்க. சூட மீன் பொரியலும் சோறும் சாப்பிட்டு எழுமினாலும் இருக்குது. வெறும் சூடையில கறி வச்சு போட்டு சாப்பிட்டு எழும்புறதும் இருந்தது. கருவாட்டு துண்டு 2 போட்டுட்டு நல்ல மனமா இருக்கும் 2 போட்டு அதை போட்டு செய்து போட்டு. நாங்கள் இப்ப சாப்பிடுற அந்த இறைச்சியும் மீன்கள் மாதிரி இல்ல. நாங்கள் A-level படிச்சு முடிக்கும் வரைக்கும் சாப்பிட்டது 18 வயசு வரைக்கும் இல்ல இல்ல. தண்ணீரும் அது எங்களுக்கு விருப்பமாகி போச்சு ஒரு விதத்துல. கடைசியில தண்ணி, வெங்காயம், பச்சை மிளகா ஏன்னா அது பழகி போச்சு எங்களுக்கு. பழகியாச்சு, வேற ஒன்றும் செய்யலாது. அதனால அதுவே ஒரு டேஸ்டாயும் போச்சு. அப்ப கிடைக்கிற நண்டு ஏதாவது வந்தா அதுல 1-2 அவிச்சு போட்டு அதை சேர்த்து சாப்பிட்டு அது கிடையாது. அதாவது அது பெரிய ஒரு நமக்கு இப்ப சாப்பிடுற பெரிய ஒரு கொண்டாட்டம் அது இல்ல. அதனால இந்த சூடைய கறி, இந்த கறி இப்ப அந்த மீன்கள் லேஸ்ல வாங்குறது இல்லத்தான் இல்ல. அது ஜஸ்ட் பொரியலுக்கு. ஆனா நான் பழக்கிறேன் வீடுக்கு இல்ல. நான் பழக்கிறேன் வீடுக்கு இதான் காரு. ஏன்னா பைபிள் சொல்லுது இளம் பிராயத்தில் உபச சுமக்கிறது நல்லது. இது எல்லாருக்கும் நல்லது. ஆனா பிள்ளைகளுக்கு பழக்கு. மரக்கறியோட இதான் சாப்பிடணும். இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு பழக்கு. அத போசாக்கு இல்லாம போலியோ வர மாதிரி நாங்கள் வளர்க்க இல்ல. அதனால பிள்ளைகளுக்கு கத்தானதையும் கொடுக்கணும். அது நேரம் இருக்கிற அந்த இதுக்கு நான் கொடுக்க. அதனால சேர்த்து வை, சேகரி, சரி. உடுப்பு, சாப்பாடு இதுகள்லாம் சரியாக இதாண்டி பிள்ளைகளை 10 கட்டளைக்கிற மாதிரி கவனமா வளர்த்தீங்கன்னா உனக்கு வருத்தம் துன்பங்கள் வராது. மற்ற பக்கத்தில் கடவுள் எல்லாத்தையும் பாதுகாப்பார். நமக்கு சைக்கிள் வேண்ட அந்த காலத்துல சைக்கிள் வேண்டாலே பெரிய ஒரு பெற்றும் முதலீடாது. அப்ப அந்த ஒரு சைக்கிளையே வச்சு 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 6ஆம் ஆண்டு வாங்கினது பிறகு 11ஆம் ஆண்டு எல்லாமே ஓடி அடிச்சு வேற என்ன செய்யறது? அந்த இதுகளை அதை மாத்தி இதை மாத்தி அதான் அப்பத்தையே வாங்கினது. பிறகு அதையும் யாருக்கு கொடுத்துட்டு வருவோம் கடைசியில கொடுத்துட்டு இல்ல 7-8 வருஷமா ஒரே இது. அதனால அந்த பிள்ளைகளுக்கு அந்த பொறுப்பையும் இதையும் பழக்கணும்னா இப்படித்தான். வரையக்கலாம் வேலை முடிஞ்சு வரையக்கலாம் கையில ஒரு சாக்லேட் பாக்ஸும் அல்லது இதுவும் இல்ல. வீட்டை வந்து என்ன பானம் இரவு பானம் அந்த இதுவும் அந்த சுடுவான் கொண்டு பண்ணி எல்லாம் சேசா இருக்குன்னு சாப்பிட படிச்சு போட்டு 10 மணிக்கு 9 இருக்கிறாங்க. குடும்பத்தை அப்படித்தான் கட்ட வேணும். அந்த வருமானம் குறைஞ்சி ஆக்களை பற்றி நான் கதைக்கிறேன். அதனால வருமானமே இல்லாமத்தான் நாங்கள் வளர்ந்தாங்க. அதான் சொல்ல வர வருமானமே இல்லாம கடவுள் இரக்கமா அந்த கழுத கூப்பன் கடையை வச்சு அரசாங்கம் மீது காரதால பிழைச்சுதாங்க இல்ல. சபை அதை செய்திருக்க வேணும் சரியா பார்த்து. சபையும் சில நேரங்களில் சில பேருக்கு அப்படி உதவி செய்த நாங்க மறுக்க இல்லை. பிறகு எங்களுடைய A-level லோ லெவல் வரைக்கும் சபையில் இருக்கிற சில பேர் எங்களுக்கு எங்களோட படிப்புகளை பார்த்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ண தொடங்கினோம். ஏதாவது நம்ம பிள்ளைகளை அதை திறமா வளர்த்து காட்டினது மற்றவங்களும் தயவு செய்யறதுக்கு. ஆனா அதுக்காக அந்த கஷ்டத்திலையும் சொத்து எல்லாத்தையும் அம்பாமளித்து முடிக்க இல்லை. சொத்தும் இருந்ததா ஞானம் வேணும். மனுஷிமாருக்கு புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறாள். புத்தியுள்ள ஸ்திரீ புருஷனை இல்லாம கட்டியலும் வேண்டாம். புருஷனோட இருக்கீங்களோ எவ்வளவு கவனமா நாம கட்டவன். 2வது பாவம் வருமானத்துக்கு மிஞ்சிய வாழ்க்கை முறைய வாழுதல். வருமானத்துக்கு மிஞ்சிய வாழ்க்கை முறைய வாழுதல்.
வருமானத்துக்கு மிஞ்சிய வாழ்க்கை முறைய வாழுது. பிள்ளைகளை 20 வயசுக்குள்ள ஒழுங்கா படிச்சு வளர்த்து பயிற்சி அளிச்சு ஏதோ சொல்லியிருக்கோம். அதை நாம செய்து அவங்கள 20 வயசுல 16, 17 வயசுல தொடங்கி அதுல எல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு போறத விட்டு போட்டு எல்லாரும் சேர்ந்து நல்லா வருமானத்துக்கு மிஞ்சி மற்றாள்கிட்ட கடன்பட்டு இதண்டி இருக்கிற நகைகளை கொண்டே அடவு வச்சு மாறி கீறி அந்த அது தெரியுதாங்க. மேனேஜ்மெண்ட் பிழைச்சு போகுது. அதனால அது வருமானத்துக்கு மிஞ்சி வாழைக்குள்ள நம்மட அந்த கையில இருக்கிற உழைப்புகளும் அது கடனுக்கும் அடமானங்களுக்கும் போக தொடங்கும். விளங்குதோ? கடன் ஆண்டா நீ கடன் வாங்க மாட்டேன், சிம்பிள். அந்த சத்தியம் உண்மை. கடன் வாங்க மாட்டேன். கடன் அதனால அப்ப என்ன நடந்தது? அப்ப நாம வருமானத்துக்கு மிஞ்சி வாழ்க்கைய வாழ தொடங்குறோம். விளங்குதா? கரண்ட் இல்லாம போய் கட்டாயத்திட்டத்தில் இல்லாமல் போய்க்குள்ள வாழ்ந்தாலும் எங்களுக்கு கரண்ட் காசு இல்லை. அப்ப நாங்கள் விளக்கிலையும் இதைதான் படிச்சேன். நான் இப்ப கரண்ட் ஒன்று இருக்கிறபடியால கட்டாயப்படுத்தியே தாராங்களா அவங்க இல்ல முந்தி வடக்கின் வசந்தம் அந்த இது நமக்கு தந்து போட்டு கரண்ட் பில்ல கட்டண்டா. இப்ப இருக்கிற வருமான மட்டத்துல கரண்ட் பில் கட்டியலுமான்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லையா என்ன செய்யணும்? இருக்கிறதுல குறைச்சு போட்டு கஷ்டப்பட்டு நீ இருக்கிற வருமானத்துல வாழப்பா. என்னத்துக்கு கரண்ட் பில்லுக்கு 3000 நீ கொடுக்கறதுக்கு உனக்கு கஷ்டமாண்டா? இருக்கிற கிரைண்டர் இருக்கிற இதுகள் அதுல நிப்பாட்டி போட்டு கையால முடிஞ்சு ஏதாவது செய்யப்ப. வாஷிங் மிஷினை நிப்பாட்டு, அதை நிப்பாட்டு, இதை நிப்பாட்டு. வருமானம் நல்லா இருக்கீங்களா வாங்க. இப்ப வருமானம் மட்டும் குறையுதாண்டா அதெல்லாம் நிப்பாட்டு. விளக்க கொண்டு வச்சு படிக்க வாய்ப்பு இல்லையில நாங்கள் இல்ல அந்த என்ன அப்ப கடவுள் கட்டாயத்தின் பேர்ல எங்களுக்கு தண்டனையா தந்தாத்தான் நாம இனிமேல் என்ன செய்யறோம்னு செய்வோமா? அப்படியா தண்டனையா தராத விதத்துல நாமளே எல்லாத்துக்கும் மிஞ்சி எல்லாத்தையும் செலவழிச்சு போட்டு பிறகு நாம கடன் அல்லது இருக்கிறதுல கொண்டு அடவு வச்சு போட்டு நாம நடக்க போறோமா? நம்மள வாழ்க்கையில ஒரு நாளும் கடன் என்றும் அடவு வச்சும் கதையே இல்லை இன்றைக்கு வரைக்கும். அல்லது நாங்க ஏலவல் நாங்க படிச்சு முடிக்கும் வரைக்கும் அதுக்கு பிறகு வேற கதை நாங்க இல்லவே இல்லை. அந்த நாள் வரைக்கும் இருந்த நகைய கொண்டு போய் பேங்கிலேயோ மற்ற மாறியோ வச்ச கதையே இல்லைங்கிற வாழ்க்கையில. கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களை ஒடுக்குவோமே தவிர இருக்கிறத கொண்டு போய் வச்சு போட்டு அந்த காசை வேண்டி திண்டு உடுப்பு வேண்டி வளர்ந்த ஆக்கள் இல்லை. வளர்ந்து நிற்கிறோம் தானே அப்பா. 46 வயசு 9 வயசு அப்பா செத்து போனதுல இருந்து கடவுள் பல தயவுகளை ஏற்படுத்தினதை நாங்கள் மறக்கவே இல்லை. ஆனா எங்கட சொந்த காசுகளையும் சொந்த நகை நட்டுகளையும் கொண்ட வச்சு போட்டு காசு மாறினாங்களா கதையும் இல்லை. அதுக்காக தொடர்ச்சியா ஒரு ஆக்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருந்த மாதிரி நீங்க அப்படின்னு நினைச்சிடாது. எங்க அம்மாட அழுகையும் உபவாசமும் செபமும் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். தங்குதோ இவ்வளவுதானே இருக்கு, இவ்வளவுதானே இருக்கு இது ஓகே. அதனால அந்த மாறுற கடன் வேண்ட அங்க பெற்றும் பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன? கடவுள் தந்த சொத்துக்களை ஞானமா நிர்வகிக்க இல்ல, நாம விரலுக்கு மிஞ்சி வீக்கம் வாழ்ந்து கொண்ட தொடங்கிட்டோம். ரிஃபார்ம் பெரோயா ரிஃபார்ம்ல இந்த சத்தியங்களை நாங்கள் சாட்சிகளோடு தான் நாங்கள் கதைக்கிறோம். அதாவது நாங்கள் வாழ்க்கையில நிரூபிச்சு கதைச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆம்சியார் பிலோசோபர்ஸ், அதாவது கதிர மேசையில இருந்து இப்படி வாழ்ந்தால் இப்படி வரலாம். நாங்கள் அனுபவிச்சு வாழ்ந்து போட்டு சாட்சியாக தான் கதைச்சோம். எங்களுடைய இந்த வேத வசனங்கள் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் வந்தோம். ஏன்னா அது எங்கள வல்லமை செய்தபடியால. அதனால அது பாவம், அது பாவம். தயவு ஆக்களுக்கு சபையாக்கள்கிட்ட நாம ஜபம் பண்ண கேட்டு தயவு வாசல திறக்கிறது அது தயவு, அது கடன் இல்லை.
அது கடன் இல்லை. ஆனா காசு கடனா மாறப்போறோம் சபையாக்கள் அது பிரச்சனை. ஏண்டா எவனுக்கே கடன் பண்ண மாட்டேன் கடன் தயவாத்தாரது தயவனாலும் கடன் ஆகுது. அது திருப்பி கேட்கிற இல்ல. ஆனா திருப்பி கரவணும் கதை கவனிக்க அது கடன். அப்படி கடனாக வரணும் அது அவற்ற கடமையா மட்டும்தான் இருந்திருக்க வேணும். அதனால அவர் அதை கடமை அன்பினால் என்று வேறொன்றும் கடன்படாங்க. அன்புன்றது என்ன? கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்ற கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றுவது அவருக்கு மேல ஒரு பொறுப்பா இருந்ததால அவர் நமக்கு அதை செய்கிறார் என்றால் அது கடன் என்றாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கடவுளோட வார்த்தைப்படி. சில பேருக்கு நாங்களே சொல்லலாம், ஐயா இதாவது தேவையா கேட்கணும், கவனமா நடந்து கொள்ளுங்க, ஆனா தயவு செய்து கேள். அது அங்க தயாவு, அது தயாவு, அது திருப்பி தரணும் என்ற ஒரு கதையை நாங்கள் கதைக்கிறது இல்லை. அதனால தயவுக்கும் கடனுக்கும் வித்தியாசங்களை கவனிச்சு கொள்ளுங்க. அதே ஆக்கள் சில நம்ம கடன் என்று கதை கேட்கல, அப்ப இதான் ஐயா இப்படி இப்படின்னா அப்ப இதுக்கு அப்புறம் எங்களுக்கு தரணும் நீங்கள் என்று நாங்கள் அப்படியும் டீல் பண்றோம் அதே ஆக்களோட. ஏன்னா தயவுக்கும் கடனுக்கும் வித்தியாசத்தை வழங்கப்படும். அதுக்காக அவர்கள் மேல் மிச்சமா அவங்க செலவழிச்சதால அப்படி போயிட்டு நம்ம நாங்களும் லேசில தயவு செய்ய மாட்டோம் வேண்டாம். பாவத்தால் ஒருத்தன் இப்படி போற வேண்டாம், அவருக்கு பாவத்துக்கு இன்னும் நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு தயவு செய்ய இயலாது. அதனால எங்கட தயவுகளும் கடவுள் என்ன செய்யறது, அவரோட பெற்றாலும் எங்களுக்கு முன்னுக்கு இருந்தார்கள், அதை இப்படி வளர்த்து இப்படி நடத்தி போனபடியே இனி என்ன செய்யறது. இப்ப சபைக்குள்ள கடவுள் அறிஞ்சு கொண்டு வரோம். அப்ப ஐயோ நமக்கு ஒழுங்கா முந்திய தெரிஞ்சிருந்தா எப்படி வாழ்ந்துரும். அதனால அதை உணர்ந்து இப்ப நாம சொல்றது கேட்டு ஆசாரியன்ற கதைச்சு வடிவா விளங்கி இப்படி இப்படி செய்யணும்ன்ற ஆக்களுக்கு தான் நாங்களும் அதையும் செய்ய வலிக்கு வரோமே. கடவுளுக்கு முன்னால தன் வழியை சுகப்படுத்துறாங்களா, அதனால நாங்களும் கடவுளே அவர்களை நாங்கள் விடையலாம் என்ற சௌரந்தப்பட்டவர்களுக்கு அதை நான் திறக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆனா கடைசியும் கடலை நாங்கள் அதை கதைக்க யோசிக்க இல்லை. அதனால வாழ்க்கை முறை வருமானத்துக்கு மிஞ்சி போகக்கூடாது. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பல விஷயங்கள் சொல்லிட்டேன். அதனால நாங்கள் அந்த முந்தி சொல்ல மற்றாக்கள் நாங்கள் இப்ப அனுபவிக்கிற வாழ்க்கை மற்ற பிள்ளைகள் சேர்ச்சில் இருக்கிற ஆக்கள் அனுபவிக்கிற அவளுக்கு ஏதாவது செய்யலாம்னா நாங்களும் அதுக்கு சரியான கவனமா இருக்கிறோம். என்னன்னா இளம் பிரியாத்துல நுகர்ச்சி சுமக்கிறது நல்லது பைபிள் சொல்லு. நாங்களும் இளம் பிரியாத்துல சரியான நுகர் சுமந்தையாக்க. அதனால அந்த நுகத்தை என் சேர்ச்சில் இருக்கிற மற்றாக்கள் சுமக்க விடக்கூடாது நாங்கள். அதனால நாங்கள் சாப்பிட்றோம் அதே சாப்பிட்டா அவளும் சாப்பிடணும்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. ஏன்னா பிள்ளைகளுக்கு அது இச்சையா வளர்க்கிறதாக முடியும். அதனால நாங்கள் சில வேளையில அத சரியான கவனமா இருக்கும். ஏன்னா நாங்கள் எங்களை கடவுள் எந்த பாடுகளூடாக நடத்தி கொண்டு வந்தாரோ அதே மாதிரி மற்ற குடும்பங்களும் பாடுகளூடாக நடத்த. ஏன்னா இந்த பாடு மெய்கிறிஸ்தவ எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாடுகள் போய் படிக்க வேணும் அவங்க. அதனால நாங்க கூட அவளுக்கு அது தெரியாதாமல அது எங்களுக்கு கவலை இல்லை. மாறாக ஆண்டவர் அதை நல்ல நோக்கத்தோட அவளுக்கு பயன்படுத்தட்டும். சரி, அப்படியும் இருக்கிறதுக்காக சில சந்தர்ப்பங்கள் இல்ல அது நல்ல ஒரு முயற்சி நல்ல இதுகள் இருக்கணும். அப்ப அவளுக்கு அப்ரிசியேட் பண்றதுக்காக சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் அதுல செய்யும். நாங்களும் கடினமான எஜமான்கள் இல்லை சபையில. அதனால கவனமா அது எங்களை போலவே சம உடம வாதம் இந்த கதைக்கே இல்லை. என்ற சபையில அப்படி இருக்க ஏறாது. இல்ல சபையில இருக்க முடியாது. அதுல கேஎஃப்சி சாப்பிடாத பிள்ளைகள் இருக்காது, கேஎஃப்சியை தெரியாது என்றபடியால கட்டாயம் கேஎஃப்சி தான் சாப்பிடணும்ன்றது இல்ல. பீஸா சாப்பிட தெரியலாத நாங்கள் அது எல்லாமே. ஏன்னா அது ஹை லெவல் எங்களுக்கு தெரியும். அது வருமானம் அதுகளுக்கு ஏற்ற லெவல், அதுல மேல் மிஞ்சின விஷயங்கள். ஆனா நாங்கள் அதுக்கு பிள்ளைகளை ஆசைப்பட வைக்கவும் கூடாது. வருமானம் உனக்கு இருக்கிற லெவல் பிள்ளைகளும் அதுக்கான கனிகள் தெரியுது, அதுகளும் அந்த லெவல்ல வச்சிருக்கிறான்னா நீ தாராளமா செய். ஆனா செய்தோடு கடன் கிடன் அது இது என்று வரைக்கும் அப்ப இந்த பாவம் அது நம்மளுடைய வருமானத்துக்கு மிஞ்சி ஒரு வாழ்க்கை முறையை நாம வாழத் தொடங்குறோம். அதுல இந்த பாவத்தை இந்த ரெண்டு பாவம் காணும். நாம மிக கவனமா இருக்கணும். ஒன்று நாங்கள் நிகழ்காலத்திலேயே எல்லாத்தையும் வாழ்ந்து முடிக்கிறது செலவழிச்சு, அடுத்த நிகழ்காலத்திலேயே வருமானத்துக்கு மிஞ்சி வாழும். இந்த ரெண்டையும் நாம தவிர்த்தா பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறது. அதாவது பிள்ளைகள் கத்திராக தர சுதந்திரம், பிள்ளைகளுக்கு தேவன் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களை சரியா கொடுக்கணும்னு நம்ம இப்படித்தான் வாழ வேணும். வேதம் அப்படித்தான் சொல்லு. கத்தராமே தொடர்ச்சியாய் பிள்ளைகளுடைய இந்த முதிர்ந்த பருவத்தில் பெற்றார் செய்ய வேண்டிய இந்த ரெண்டு கடமைகளை
முழு வளர்ச்சி பருவத்தில் செய்ய வேண்டிய இந்த 2 கடமைகளை நாங்கள் கவனமாக நிறைவேற்ற கிறிஸ்து எங்களுக்கு பலனையும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானத்தையும் தருவாராக.